பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட ஒரு குடும்பம், அந்த குடும்பம் செவ்வையானதாக கர்த்தருக்கு முன்பாக பயணம் செய்ய வேண்டும் என்றால் அந்த குடும்பம் எப்படியா தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டும். முக்கியமாக அந்த குடும்ப தலைவன் எப்படி இருக்க வேண்டும். ஒரு குடும்ப தலைவன் இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்தை செவ்வையாக நடத்த முடியும். தலைவன் இல்லாத இடத்துல தலைவியோ, முக்கியமானவங்க தலைவனோ தலைவியோ பங்கு வகிக்கிறார்கள். எனவே இந்த வேதத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு ஊழியரை கூட குறிக்கலாம். ஒரு ஊழியர் அந்த சபையில சரியாக போதித்தால், சரியான விதத்துல எல்லா விதத்திலுமே அது சரியாக இருந்தால் அந்த சபை மக்கள் எல்லா விதத்திலுமே பெர்ஃபெக்டாக இருப்பார்கள் என்பது மனிதர்களுடைய பேச்சு. ஒன்றுமில்ல, போன வாரத்துல சண்டே கிளாஸ் பசங்க 2 பேர் பேசிக்கொண்டாங்க. எனக்கு சண்டே கிளாஸ் டீச்சர் இது போல சொல்லி கொடுத்தாங்க, அதனால பைபிள் இப்படி போட்டிருக்கான், நம்ம இப்படிப்பட்ட காரியங்கள் எதையுமே நம்ம செய்யக்கூடாது, நம்ம சண்டே கிளாஸ் டீச்சர் அக்கா வந்து அடிப்பாங்க, அண்ணா வந்து அடிப்பாங்கன்னு சொல்லி அந்த 2 குட்டி பசங்க பேசிக்கிறத நான் பார்த்தேன். அப்போ சின்ன பசங்களுக்குள்ளேயே சண்டே கிளாஸ் டீச்சர் என்ன சொல்லி தராங்கிற ஒரு தாக்கம் இருக்கும்னா, சபை புதிதாய் வருகிற சபை மக்களுக்கு நிச்சயமாக ஒரு போதகர் சொல்லுகிறது அது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையாக கருதப்படுகிறது. பாருங்க, ஒரு கப்பலுக்கு சமமாக தான், ஒரு நம் பிரயாணம் பண்ணுகிற ஒரு கப்பலுக்கு சமமாக தான் ஒரு குடும்ப வாழ்க்கையை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கப்பல் அது மாலுமிகள் எப்படி அந்த சுக்கான சரியாக திருப்புகிறார்களோ அப்படிதான் குடும்பம் என்கிற அந்த படகு செவையான விதத்திலே போகும் என்பது நமக்கு வேதத்தின்படி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இப்ப இந்த யோனாவை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த யோனா என்ன பண்றான்? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு, அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், கீழ்ப்படியாமல் ஓடி போகிறான். இது ஒரு முக்கியமான ஒரு தலைவனுக்கான ஒரு விசேஷமான காரியமா இருக்கிறது. அவன் அந்த கப்பல்ல போகும் பொழுது அந்த கப்பல் எப்படியா இருக்கிறது? அவன் யாரு? தேவ சமூகத்தை விட்டு விலகினவன், தேவனுக்கு கீழ்ப்படியாதவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவன். அவரை விட்டு என்ன பண்றான்? கீழ்ப்படியாம ஓடி போகிறான். இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், அந்த குடும்பத்தை சரியான விதத்துல நடத்த தெரியாமல் விட்டு ஓடி போகிறார்கள். எப்படி யோனா போன அந்த கப்பல் அலைகளினால அவன் அந்த கர்த்தர சமூகத்தை விட்டு ஓடி போகிறதுனால அந்த கப்பல் என்ன பண்ணிச்சான்? அவன் நிமித்தம் கொந்தளித்தது என்று நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் ஒரு நல்ல தலைவன் ஒரு குடும்பத்துல இல்லைன்னா அவன் நிமித்தம் அந்த தண்ணீரில மிதக்க வேண்டிய கப்பல் கண்ணீரில மிதக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஏன்னா அந்த ஒரு குடும்ப தலைவன் தன் பிள்ளைகள் இடத்துல, மனைவிகள் இடத்துல, அம்மா அப்பா இடத்துல எப்படி அந்த குடும்பத்தை செவ்வையாக நடத்துகிறானோ அப்படிதான் அவனுடைய குடும்பத்தார் அவனோடு கூட பிரயாணம் செய்ய முடியும். இத பாருங்க, அந்த யோனா எழுதின புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 10 to 15 வசனங்களை நீங்க படித்து பாருங்க. அவன் ஒரு கப்பலிலே ஏறுகிறான் ஓடி போவதற்காக. அந்த கப்பல் அவன் அது ஏறினதுனால அதுல நிறைய புறஜாதி மக்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் அவன் ஒருவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி போகிறதுனால அந்த கப்பல் மிகுந்த அலை பாய்கிறது. அது என்ன பண்ணுது? மிகுந்த ஒரு சொல்ல முடியாத விபத்துக்குள்ளாக ஆக வேண்டிய நிலைமையில அது போகுது. சரியான விதத்துல ஒரு குடும்ப தலைவன் குடும்பத்தை நடத்தினால்தான் குடும்பத்துல இருக்கிறவங்க நிம்மதியாக சமாதானமாக அவரை பின்தொடர்ந்து போக முடியும். பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு எறும்பு எப்படி போகுதோ அந்த எறும்புக்கு பின்னாடி போற எறும்புகளும் அது போற வழியாக தான் வரிசையாக போகும். அதே மாதிரி பெரியவங்க சொல்லுவாங்க, முன்னேறு எப்படி போகுதோ அப்படிதான் பின்னேறு போகும்னு சொல்லுவாங்க. இது போலதான் நம்ம குடும்ப வாழ்க்கையும் கூட. தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நீங்க விலகி போகிற பிள்ளைகளா, ஒரு குடும்ப தலைவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம அவர் சமூகத்தை விட்டு விலகி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம, அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம, அவர் பிரசனத்தை விட்டு விலகி ஓடி போகிற ஒரு மனுஷனா, பாவத்தை நோக்கி, கீழ்ப்படியாததை நோக்கி, உலகத்தை நோக்கி ஓடி போகக்கூடிய ஒரு மனுஷனா நீங்க இருப்பீங்கன்னா உங்க குடும்பம் கண்ணீரிலே தத்தளித்து கொண்டு இருக்கிறது என்பது அர்த்தம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளே, இந்த யோனா பாரு, அவன் சொல்றான், எல்லாரும் பேசிக்கிறாங்க, எதனால இப்படி ஒரு பிரச்சனை வந்தது, யாரு தப்பு பண்ண, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அதனாலதான் இது இவ்வளவு பெரிய நமக்கு ஆபத்து வந்திருக்குன்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்க, சீட்டு போடுறாங்க. யோனாவோட பேருக்கு வருது. கடைசியில யோனாவை எழுப்பி நீ யாருன்னு சொல்லி கேக்குறாங்க. அவன் ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. யோனா 1ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். 11வது வசனம், பின்னும் சமுத்திரம் அமைதியாய் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமர்ந்திருக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். 12வது வசனம், அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். இன்னும் நீங்க 15-16 வசனங்கள் வரைக்கும் படிச்சு பாருங்க, எல்லாமே போடப்பட்டிருக்கிறது. ஒரு தலைவன் அந்த காரியத்திலிருந்து விலகி மறுபடியும் மனம் திரும்பி குடும்பத்தோடு சரியான பாதையிலே செல்வானானால் அந்த கப்பல் சரியாக போகும். வாழ்க்கை என்னும் குடும்பம் என்னும் அந்த கப்பல் இல்ல, அந்த தலைவன் விலகிதான் போவேன், நான் கீழ்ப்படிய மாட்டேன், கர்த்தரும் வேண்டாம், அவருடைய சமூகமும் வேண்டாம், கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தா எனக்கு குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க, சிகரெட் குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க, அங்க போக கூடாது, சினிமா பார்க்க கூடாது, எது வேணாலும் இது பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. நான் அப்போ வரல, என்னுடைய இஷ்டப்படிதான் நான் வாழ்வேன், என் இஷ்டப்படிதான் இருப்பேன்னு போறாங்க. பாத்தீங்களா, கர்த்தருடைய சமூகத்தை விட்டும் விலகுறாங்க, தேவனை விட்டும் ஓடி போறாங்க. அதனால அந்த குடும்பம் கண்ணீரில தத்தளித்து கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் எல்லா பணத்தையும் மாதுன்ற இடத்துல செலவழித்து போடுறாங்க, குடும்பத்துக்கு கொடுக்கறதுல கண்ணீரில தத்தளிக்குது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க ஒரு குடும்ப தலைவனா இருக்கிறீங்களா? உங்களை நோக்கிதான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உங்க குடும்பம் உங்ககிட்ட யாருகிட்டயோ ஒருத்தர்கிட்ட கர்த்தர் தெளிவா பேசுகிறாரு. யாரோ ஒரு தலைவன் நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க, உங்க குடும்பம் இன்னைக்கு கண்ணீரில நிக்குது. இன்றைக்கு மனம் திரும்புங்க, உங்க குடும்பம் சரியான விதத்துல போகும், சாட்சியா நிற்கும். உங்க குடும்பம் ஆசீர்வாதத்தினால சமாதானத்தினால நிலைவரப்பட்டிருக்கும். அவனை எடுத்து கடல்ல போட்டாங்க, போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு? சமுத்திரம் அடங்கி நின்னுச்சு, மும்முரத்தை விட்டு நீங்கி விட்டதுன்னு பாக்குறோம். ஒண்ணு நீங்க மனம் திரும்பி வந்து விட்டால் இந்த கொந்தளிப்பு மொத்தமும் அடங்கி விடும். இதுதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்ப தலைவன் சரியாக இருந்தால் அந்த குடும்பம் நிம்மதியாக சமாதானமாக இருக்கும். ஒரு சபை போதகர் சரியாக இருந்தால் அந்த சபை எப்படி இருக்குமா? நிம்மதியாய் சமாதானமாக இருக்கும். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார் அச்சா. அநேக குடும்ப தலைவர்கள் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறவர்களா தான் காணப்படுறாங்க அச்சா. நீங்க அவங்க கூட பேசுங்கப்பா, அவங்க இருதயத்தை மாற்றுங்க, கட்டின இருதயம் மாறுவதாக திரு சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.